Hello students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.2ல உள்ள 5th sum பார்க்கலாம். A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine it can hold அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு capsule இருக்குதான். கேப்சியூல்ல ரெண்டு சைடும் வந்து ஒரு ஹெமிஸ்பியரை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்களாம். ஓகேவா? சோ ஹெமிஸ்பியரை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கேப்சியூலோட இது என்ன கொடுத்திருக்காங்க? கேப்சியூல் லென்த் ஆஃப் தி என்டையர் கேப்சூல் வந்து 12 mm கொடுத்திருக்காங்க. அண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் தி கேப்சூல் இஸ் 3 mm. சோ டயாமீட்டர் ஆஃப் தி கேப்சூல், சோ இதுவும் 3 mm, இதுவும் சோ இதுவும் நம்ம 3 mm எடுத்துக்கலாம். சோ இதுவும் 3 mm தான், இதுவும் 3 mm தான். ஓகேவா? சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலிண்டரும் ஹெமிஸ்பியரும் இருக்கு இல்லையாங்க. சோ சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர். இப்போ சிலிண்டருக்கு நமக்கு ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கு ரேடியஸ் இது 3 mm இதுவும் 3 mm தான் இல்லையா. சோ அப்ப D ஈக்குவல் டு 3 mm கொடுத்திருக்காங்க. அப்போ R ஈக்குவல் டு என்ன வரும்? 3/2 mm. சோ R வந்து நம்ம 3/2. அடுத்தது நமக்கு ஹைட் வேணும். சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிக்கணும். நமக்கு மொத்தம் இதுதான் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அப்போ நமக்கு ஹைட் ஈக்குவல் டு மொத்த டோட்டல் எவ்வளவு? 12ல இருந்து இப்போ இது வந்து நமக்கு 3, அதாவது இந்த ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் என்ன வரும்? இது சென்டர்னா இது ரேடியஸ் இல்லையா. சோ இதுவும் நமக்கு என்னதான் வரும்? 3/2 தான். இதுவும் 3/2 தான் ரேடியஸ். சோ அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் 3/2, இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு 3/2. சோ இது 3/2, இதுவும் 3/2. அப்ப இந்த 12ல இருந்து இந்த 3/2வையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 3/2வையும் சப்ட்ராக்ட் பண்ணி விட்டு மீதி என்ன வருதோ அதுதான் நமக்கு இந்த சிலிண்டரோட ஹைட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் 12ல இருந்து என்ன பண்றேன்? 3/2 பிளஸ் 3/2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நான் 12ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ 12 மைனஸ் இங்க என்ன வரும்? 3 plus 6/2 வருமா? கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வரும். 12 minus 3, 12 minus 3 என்ன வரும்? 9 mm. அப்போ ஹைட் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 9 mm இருக்கும். ஹெமிஸ்பியருக்கு வந்து நமக்கு ரேடியஸ் தான், அது வந்து R ஈக்குவல் டு என்னது? நமக்கு 3/2. அது நம்ம எழுதிட்டோம் இல்லையா. சோ அப்போ R ஈக்குவல் டு 3/2 mm. சோ இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ வால்யூம் ஆஃப் தி கேப்சூல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சோ வால்யூம் ஆஃப் தி capsule equal to volume of the capsule னா நமக்கு எதெல்லாம் வரும்? capsule எதெல்லாம் இருக்கு? சிலிண்டர் இருக்கு பிளஸ் ரெண்டு ஹெமிஸ்பியரும் இருக்கு இல்லையா. அப்போ volume of the capsule equal to volume of the cylinder plus 2 into volume of the hemisphere. ஓகேவா? வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். அப்போ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? πr² இல்லையா. πr² பிளஸ் 2 இன்டூ வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன வரும்? 2/3 πr⁴. ஸோ இது வந்து கியூபிக் யூனிட்ஸ்னு காமனா நம்ம எழுதிக்கலாமா? இப்போ ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்? பை வந்து பை அப்படியே 20, பையோட வேல்யூ என்னது? நமக்கு 22/7 எழுதிக்கோங்க. ஆர் என்னது? நமக்கு 3/2 இல்லையா. சோ 3/2 the whole square into ஹைட் எது? சிலிண்டரோட ஹைட் அது வந்து நமக்கு 9 பிளஸ் 2 2s are வந்து 4/3 into பை into ஆர் எவ்வளவு? நமக்கு ஹெமிஸ்பியரோட ஆர் வந்து நமக்கு 3/2. சோ 3/2 the whole power 3 எழுதியாச்சா? இப்போ நமக்கு எதெல்லாம் காமனா வெளியில எடுக்கலாம்? சாரி, இங்கே நம்ம 22/7 போட்டுடலாம். 22/7. இப்போ நமக்கு 22/7 வந்து காமனா எடுக்கலாமா? 22/7 காமனா எடுங்க. அப்புறம் அங்க 3/2 the whole square இருக்கு, இங்க 3/2 the whole power 3 இருக்கு. நான் அப்போ 3/2 the whole square வெளியில எடுத்துக்கிறேன். இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துட்டோம். மீதி என்னது இருக்கு? 9 இருக்கு. பிளஸ் இங்க வந்து 22/7 எடுத்துட்டோம். ஒரு 3/2 ஸ்கொயர் எடுத்திருக்கோம், ஒரு 3/2 மீதி இருக்கு. அப்போ 4/3 இன்டூ ஒரு 3/2 நமக்கு மீதி இருக்கா. இப்போ ஈக்குவல் டு 22/7 இன்டூ 3 3s are 9, 2 2s are 4 இன்டூ 9 பிளஸ்
இங்க 2 2s are 4, 3 and 3 cancel, 9 plus 2. So equal to மேல 22 into 9 into 9 plus 2 11 divided by 7 4s are என்ன வந்துரும் நமக்கு 20, 7 4s are 28. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது அவ்வளோத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 77.79 கிடைக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 99ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதை நம்ம 28 அல்லது இதை கேன்சல் பண்ணலாமே 2 டேபிள் கொடுக்கலாம். கொடுக்கும்போது 1 2 is 2 4 வரும். ஸோ அப்போ இதை எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 99ஐயும் 11ஐயும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 1089 வருது. ஓகேவா? ஸோ 1089 டிவைடட் பை 14. அதை எனக்கு டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது பாருங்க 1089 நான் 14 கொண்டு டிவைட் பண்ணும்போது 77.7 வருது. 78. ஓகேவா? 77.78. ஸோ 77.78 நமக்கு சென்டிமீட்டர் கியூப். நமக்கு சென்டிமீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ therefore answer equal to 77.78 centimeter cube. அவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா?